போட்டியில் கலந்துக்கிற ஹஸ்பண்ட்ஸ் எல்லாரையுமே சாரீ கட்ட சொல்கிறாங்க அவங்க ஒய்ஃபுக்கு. அதே மாதிரி எல்லாருமே கட்ட ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே கங்கா கத்திட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி. குமரனுக்கு பண்ணவே தெரில. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரும் பண்ணிடுறாரு. ஆனால் வேணும்னே விக்ரமும் நம்ம விஜயும் சாரீ கட்ட தெரியாத மாதிரி அப்படியே என்ன பண்ணுறாங்க, வேணும்னே அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடுறாங்க. அதனால் மகாவும் காவிரியும் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிறாங்க. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாரு, கௌதம் நல்லா சாரீ கட்டிடுறாரு. அதை பார்த்து ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி 2 பேரும் பின்தங்கியிருக்காங்கன்ற மாதிரி ஆகிடுது. ஆனால் பார்க்கலாம் அவங்களோட ஒய்ஃப் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோன்னே இந்த ரவுண்டில் காவேரி மகா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணதால் அவங்களும் மேலே வந்துடுறாங்க. அதனால் அவங்க ஹஸ்பண்ட் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்டுக்கு செலெக்ஷன் ஆயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க மகாவும் நம்ம காவேரியும். இவங்க 2 பேரும் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை. தொடர்ந்து இவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே கரெக்டாக அடுத்த ரவுண்டில் கூட சரியாகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் வேணும்னு தோக்குற மாதிரி சூர்யாவும் பண்ணுறாரு. அதே மாதிரி நம்ம விஜயும் பண்ணுறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக கடுப்பாகிறாங்க நம்ம மகாவும் காவேரியும். உடனே தாத்தாங்கிட்ட சொல்கிறாங்க. தாத்தாங்க யோசிக்கிறாங்க, ஆமாம் இவங்க என்னமோ விளையாடுறதே சரியில்லையே, என்னமோ தோக்குற மாதிரி விளையாடுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு விஜய்கிட்ட தாத்தா கேட்குறாரு, என்னதான் நினச்சிட்டு இருக்க விஜய், நான் தான் சொன்னேனே தாத்தா இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு கேமில் கலந்துக்க சொன்னால் எப்படிப்பா, நீங்களே சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாப்பா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல, நீ இப்படி தானே பண்ணுவேன், என்னை அவமானப்படுத்துவல, அசிங்கப்படுத்துவ, என்ன தாத்தா இப்படிலாம் பேசுகிறீங்க, வேறு என்னப்பா நான் சொல்கிறது, எல்லோரும் முன்னாடியும் நீ ஜெயிக்கலன்னா, என் பேரன் ஜெயிக்கலன்னா எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் சொல்லு விஜய். நான் அது இல்லாமல் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேரை நான் பிட்டு கட்டியிருக்கேன், நான் அசிங்கப்பட்டு தோக்கணுமா, அதான் நீ விரும்புறியா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன தாத்தா இப்படி பண்ணுறீங்க, உன்னால் முடியும் விஜய், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ தெரியாது காவேரி கூட நீ சேர்ந்து இந்த போட்டியில் ஜெயிச்சே ஆகணும், அப்படி நீ ஜெயிக்கலன்னா இந்த தாத்தா உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஐயோ தாத்தா வேறு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேறு வழியே இல்லை, இந்த போட்டியில் ஜெயிச்சு தான் ஆகணுமா, சரி என்ன பண்ணுற, இதுக்கப்புறம் நம்ம பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் விஜய். இங்கே அதே மாதிரி சூர்யா கிட்டே அவங்க தாத்தா சொல்கிறாரு, என்ன சூர்யா என்னோட கடைசி ஆசைன்னு சொன்னேன், ஆனால் அதை கூட நிறைவேற்றாமல் நீ இந்த மாதிரி பண்ணுறியப்பா, என்ன தாத்தா இப்படிலாம் பேசுகிறீங்க, பின்ன என்னப்பா நான் கடைசி ஆசை சொன்னால் தான் நிறைவேற்றுவியா, என் மனசு சந்தோஷமாக இருக்க வேணாவா, நீ ஜெயிச்சா தானே பண்ண எனக்கு சந்தோஷமாக இருக்கும், நீயும் மகாவும் இதில் ஜெயிச்சே ஆகணும், ஐயோ அம்மா கிட்ட இப்படி சத்தியம் பண்ணிட்டேமே இப்போ என்ன பண்ணுறது, தாத்தாவா அம்மாவான்னு பார்க்கும்போது தாத்தா தான் முக்கியமாக தெரிகிறாரு, இப்போ தாத்தாவோட ஆசை நிறைவேற்றி ஆகணுமே, சரி ஓகே தாத்தா நான் கண்டிப்பாக இதில் கலந்துன்னு வெற்றி பெறேன் அப்படின்னோடனே, சரிப்பா நீ ஜெயிக்கலன்னா அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்ப்பா, இதில் நீ நல்லா பண்ணலைனா அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க தாத்தான்னு சொல்லிட்டு அவரும் யோசிச்சு பண்ணுறாரு. அடுத்து விஜயும் நம்ம சூர்யா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது காவேரிக்கு மகாவுக்கு ஒன்றுமே புரியல, அந்த அளவு அழகாக வர போட்டிகளை சாமியாக கலக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து சித்ரா செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னக்கா இப்படி நடந்துக்கிறான் உங்கள் பையன், உங்ககிட்ட ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ நானும் அவ கூட சேர்ந்து எல்லாத்துலேயுமே ரவுண்ட்லேயும் ஜெயிச்சுட்டு வரானே அப்படின்னு எனக்கும் ஒன்றும் புரியல சித்ரா, அவன் அப்படியே பண்ண மாட்டான், கடைசியில் பாரு கண்டிப்பாக தோற்றுருவான் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. பார்ப்போங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. விடவே கூடாது, சூர்யா ஜெயிச்சிருவானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சித்ரா. அடுத்து இது எல்லாத்தையும் பார்த்து ராகினி, அதுக்கப்புறம் ஆப்போசிட் டீம் எல்லாருமே காவேரி பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. கங்காவும் டென்ஷன் ஆயிடுறாங்க. காவேரி ஒருவேளை ஜெயிச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது முடியுது.